வணக்கம் மாணவ மாணவிகளே. தரம் 10, 11 மாணவர்களுக்கான வரலாறு. இதிலேயும் நாங்கள் இன்றைக்கு அந்த இலங்கைப்படத்தில் இலங்கையின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் என்ற ரீதியில் நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால், அதாவது இந்த படத்தில் நாங்கள் முக்கியமான இடங்கள் குறிக்கப்பட்டிருக்கு. கண்டி மன்னர்களுக்கும் போர்த்துகேயருக்கும் இடையில் போர் நடைபெற்ற இடங்கள். அதாவது கண்டி மன்னர்களுக்கும் போர்த்துகேயருக்கும் இடையில் போர் நடைபெற்ற இடங்கள். அதில் இந்த போர் நடந்த இடங்கள் தனித்தனியாக காட்டப்பட்டிருக்கிறது. முல்லேரியா, தந்துரே, பலன, ரந்தனிவெல, கண்ணொருவா என்ற இடங்கள் இங்கே குறித்து காட்டப்பட்டுள்ளது. அதிலே நாங்கள் இந்த போர் நடைபெற்ற ஆண்டுகளை பார்ப்போம். தந்துரே 1594, பலன 1602, ரந்தனிவெல போர் 1630, கண்ணொருவ போர் 1638 நடந்தது. அதிலே நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால், இப்போ முதலாவது பார்ப்போம் இந்த கண்ணொருவ பலன ரெண்டு இடத்தையும் பாருங்க. அதில் இலங்கைப்படத்தில் மகாவலி கங்கைன்ற மேற்கு புறத்தில் காணப்படுது. நதியை வச்சு பார்த்தோம்னு சொன்னால் மகாவலி கங்கையினுடைய மேற்கு பக்கம் கண்ணொருவ போர், அதே நேரம் பலன போர் அதில் நடைபெற்றிருக்கின்றது. அதை மாதிரி நாங்கள் கீழே பார்த்தோம்னு சொன்னால், அதாவது கழனி கங்கையை எடுத்தோம்னு சொன்னால், அந்த கழனி கங்கைக்கு கீழே பார்த்தோம்னு சொன்னால் முல்லேரியா போர் நடைபெற்று இருக்கின்றது. அது முக்கியமானது. அது மாதிரி மகாவலி கங்கையினுடைய அந்த உற்பத்தி ஆகிற இடத்துல பார்த்தோம்னு சொன்னால் ரந்தனிவெல போர் நடைபெற்ற இடம் காட்டப்பட்டு இருக்கின்றது. ஆகவே அதை மாதிரி அதில் அந்த மகாவலி கங்கையின் மேற்கு புறத்தில் 3 போர்கள் நடைபெற்றிருக்கு. ஒன்று கண்ணொருவ போர், பலன போர், அதே போல் தந்துரே போர் நடைபெற்றிருக்கிறது. அதை மாதிரி நாங்கள் கீழே பார்த்தோம்னு சொன்னால் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்துல கதிர்காமம், அது மாணிக்க கங்கையினுடைய கிழக்கு பக்கத்தில் கதிர்காமம் காணப்படுகிறது. அதே போல் பலவகங்கையின் மேற்கு பக்கத்தில் பார்த்தால் மகாநாககுல என்ற ஒரு இடம் அமைந்திருக்கிறது. அதே போல் கிருந்தியோயாவினுடைய கிழக்கு பக்கத்தை பார்த்தோம்னு சொன்னால் திஸ்ஸ மகாராம என்ற ஒரு இடம் அமைந்திருக்கின்றது. அதே போல் மகாவலி கங்கையில் நாங்கள் பார்த்தோம்னு சொன்னால் மகியங்கனை குறித்து காட்டப்பட்டிருக்கு கிழக்கு பகுதியில். அதே போல் கசாத்தோட்டம் மகாவலி கங்கையினுடைய கிழக்கு பக்கத்தில் குறித்து காட்டப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.